ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டைலர் ஷாப்போட ஃபுல் டே ரொட்டீன் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் மோட்டிவேட் பண்ணேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் தான். பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்சல் வந்தோடனே வந்து என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டுட்டு நான் வந்து அதுதான் வந்து எழுதி வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 சாதா ப்ளவுஸ் வந்து நமக்கு டோர் ஸ்டெப் ஆர்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால அந்த 2யுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேல் தான் வந்து மீதி ஒர்க் எல்லாமே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி ஸ்டிச் பண்ண வர்றதுக்கு 12 பக்கமே ஆயிடுச்சு. ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீ வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நமக்கு ஆன்லைன் ஆர்டர் தான். இந்த சாரியில் வந்து லாங் ஃப்ராக் வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அளவு ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அளவு ஃப்ராக் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளவுஸ்னே வந்து சொல்ல வருது. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ப்ளவுஸுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபஸ்ட்டு நான் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவங்க வந்து அவங்களுக்கு ஃப்ராக் மாதிரியும் போடுறதுக்கு வேணும், அப்புறம் மேலே கோட் டைப்லேயும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு கொடுத்த பாட்டை நான் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஏதாவது பிளான் வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு எந்தெந்த கிளாத்துக்கு எங்கெங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ராப்பராக எடுக்க கிடையாது. எக்ஸ்பிளைன் வேணால் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான். இப்போ நான் வந்து முந்தியும் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து முந்தி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது மாதிரி பார்டர்லாம் போட்டு நமக்கு வந்து வருது. இதில் நான் பார்டர் வந்து அதிகமாக எங்கேயுமே யூஸ் பண்ண கிடையாது. இது மட்டும்தான் வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த சென்டரில் வர பிளேஸ் மட்டும்தான் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். மீதி பார்த்திங்கன்னா அந்த புட்டா வர்றது பார்த்திங்களா, அந்த ஒரு புட்டா வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாத் வந்து பாதி கிளாத் வந்து ப்ளைனாக இருக்குது. அந்த ப்ளைனாக இருக்கிற கிளாத்தை மட்டும் நான் வந்து தனியாக கட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நமக்கு அந்த லாங் ஃப்ராகோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ப்ளஸ் ஸ்லீவ் அதுக்கு 2க்கும் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நம்ம வந்து இந்த பாவாடையோட லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 37 இன்ச் வந்து வருது. இப்போ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு இது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறதா ஸ்லீவ் போர்ஷனு. அதுக்கப்புறம் வந்து முன்பாகம் பின்பாகம். நெக்குக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு ரவுண்ட் நெக் தான், லேஸ் ஒர்க் மட்டும்தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோட் மாடலுக்கு அந்த நம்ம வந்து இது கட் பண்ணோம் இல்லைங்களா, பார்டரு ஜரி வர மாதிரி அதுதான் வந்து எடுத்திருக்கேன். சேம் அதே கலரில் நூலும் வந்து போட்டுட்டேன். இப்போ மேலேருந்து நம்ம வந்து கட் பண்ணுறோம் இல்லைங்களா பார்டரு, நமக்கு அந்த சாரியில் மேலேயும் கீழே 2 பக்கம் தான் பார்டர் வரும். இதோட ஹைட்டு 37 இன்ச்சு தான். நான் வந்து 37 இன்ச்சு ரெடி அளவு எடுத்துகிட்டு மேலேருந்து பார்டரை கட் பண்ணி கீழே பார்டரோட நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கீழால் நான் வந்து அட்டாச் பண்ணல. ஏன்னா நமக்கு அது வந்து பிசுறு தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த பார்டருக்கு மேலேயே நமக்கு பிசுறு எதுவுமே பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேல் பார்ட்லேயே வந்து நான் வந்து பார்டரை அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பார்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிப் பெல்ட்டுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 1.5 2 மீட்டர் பக்கமாகவே வந்து ஒரு சைடுக்கு வந்து வந்துடும். அப்போ ஃப்ரண்ட்டு 2 பேக் 2 அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 4 மீட்டர் பக்கமாகவே நான் மீதி இருந்த கிளாத் எல்லாமே அந்த புட்டாவாக வந்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளீட்ஸ் எடுத்து நம்ம வந்து ஃப்ராகில் வச்சிடலாம். நல்லா பார்க்குறக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து வச்சுட்டேன். இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ராகு ப்ளஸ் இதோட வந்து இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் ஃப்ராகு 500 ருபீஸ் ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 4 மீட்டர் லைனிங் வந்து இதுக்கு வந்து தேவைப்பட்டது. 4 மீட்டருக்கு மேலேயே தான் தேவைப்பட்டது. இந்த கீழே வந்து பாவாடைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நமக்கு எப்பயுமே வந்து இந்த இன்ஸ்கர்ட்டில் நம்ம வந்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மாடலில் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். நெக்குக்கு ஒரு ஆரி ஒர்க் லேஸ் மட்டும்தான் வந்து வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து அளவு ஸ்கர்ட்டில் இருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த ஃப்ராகில் இருந்து கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சும் பக்க கழுத்துக்கு வந்து 6.5 இன்ச்சும் முன்கழுத்து இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு பின் கழுத்து இறக்கம் வந்து 6 இன்ச்சு கீழே வந்து இந்த இறக்கம் வந்து பாடியோட ஃப்ரண்ட்டில் இறக்கம் வந்து 17 இன்ச் வந்து இருக்குது. ஆம்கோலோட அகலம்
இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. அந்த இடத்துல குடஞ்சி வெட்டுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10 இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ் அதோட 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு. கீழே வந்து இந்த இடத்துல நான் டாட் பிடிப்பேன் அப்படிங்கிறதுனால அதுக்கு எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் போட்டுட்டு கீழே வரும்போது நமக்கு 9 இன்ச்சு தான், ப்ளஸ் அதோட வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா தையல், அந்த டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு. அவ்வளோதான். இது மட்டும்தான் வந்து இதோட மெஷர்மெண்ட்டு. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு லைனிங்கில் வந்து போட்டு கட் பண்ணிக்குவேன். லைனிங்கில் போட்டு நம்ம கட் பண்ணினதுக்கப்புறம் தான் மெயின் கிளாத்தில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து எப்படி நம்ம ப்ளவுஸ்க்கு லைனிங்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் மெயின் கிளாத்தில் வந்து போட்டு வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா விடுறோம். அந்த மாதிரி தான். இப்போ ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவோட இறக்கம் வந்து 10 இன்ச் வந்து வச்சுருக்கேன். எல்போ ஸ்லீவ் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால கேட்டிருந்தாங்க. 10 இன்ச் வச்சுட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா முன்பாகம் பின்பாகம் ரெண்டுமே வந்து சேம் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே அடித்து கழுத்தெல்லாம் தைச்சி திருப்பி விட்டுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க் லேஸு. இந்த லேஸில் பார்த்திங்க அப்படின்னா நெட்டு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த நெட்டை பிரித்து விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த க்ளூ இருக்குது இல்லைங்களா, B7000 க்ளூ, அந்த க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து வாஷ் பண்ணாலுமே வந்து இந்த இது வந்து போகவே போகாது. நான் நிறைய ட்ரெஸ்க்கு வந்து ஒட்டியிருக்கிறேன். அதனால தான் மீதி இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடுப்பு சைஸ்க்கு நம்ம வந்து ஃப்ளீட்டட் எடுத்து நம்ம அந்த மாதிரி கீழே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடுறோம். இதுக்கு ஒரு ஹிப் பெல்ட்டும் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக ஃப்ராக் மாதிரி போட்டு ஹிப் பெல்ட் போட்டுக்கிறனால போட்டுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்டர் டபுள் லைன் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளார வந்து நம்ம கொடுத்த லைனிங்கும் நல்லா இறக்கமாக 2 மீட்டருக்கு கொடுத்துருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் இறக்கமும் நல்லா வரும். நமக்கு கொஞ்சம் பாவாடை மாதிரி கொஞ்சம் அகலமாகவும் வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது மேலே வந்து கோட் மாடல் வந்து நம்ம ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பார்டரை மட்டும் தனியாக வந்து எடுத்திருக்கேன். அந்த பார்டர் பார்த்திங்கன்னா எனக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே வரும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து வரல பேக் அண்ட் ஃப்ரண்ட். ஏன்னா சைடில் இருக்கிற பார்டர்ஸ் எல்லாமே நான் வந்து வெட்டி விட்டுட்டேன். வெட்டினது போக வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சென்டரில் இருக்கிற கிளாத்தை மட்டும்தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். நம்ம மேலேருந்து கீழே வரையும் இடுப்பு வரையும் சரியாக மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடுப்புக்கு கீழே நம்மளோட மெயின் துணியை தனியாக வந்து பிடிச்சு தைக்கணும், லைனிங் துணியை தனியாக வந்து பிடிச்சு தைக்கணும். அப்படி தைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். இதுக்கு மொத்தமாக வந்து எனக்கு 4.5 மீட்டருக்கு மேலே வந்து தேவைப்பட்டது. இந்த கோட் மாடலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ் போட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதே மெஷர்மெண்ட்டில் தான் கழுத்து மட்டும் வந்து 2.5 இன்ச் இல்லாமல் 3 இன்ச் வந்து வச்சுருக்கிறேன். பக்க கழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே 6.5 இன்ச்சு தான். பேக் நெக்கோட இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோட்டில் பேக் நெக்குக்கு 2 இன்ச் இறக்கம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரண்ட் நெக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெக்கோட இறக்கம் வந்து வராது. இந்த சைடில் ஒரு 3 இன்ச் வருது பார்த்திங்களா, அந்த 3 இன்ச்லேயே இந்த மாதிரி 2 சைடும் கோட் மாதிரி நம்ம வந்து ஸ்கேலப் டிசைன் கொடுத்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அப்படியே லைனிங் போட்டு அதுக்கு வந்து உள்ளார ரோப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ரோப் அட்டாச் பண்ணி நம்ம வந்து அதை அப்படியே உள்ளே விட்டு கட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து மாடலில் ரெடி பண்ணியிருக்கேன். கஸ்டமர் வந்து கோட் தான் கேட்டாங்க, இந்த மாதிரி மாடல் வேணும் அப்படின்லாம் கிடையாது. நான் தான் வந்து இந்த மாடல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாடலில் வச்சு ஸ்டிச் பண்ணேன். இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 வந்து எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ணுற ப்ரைஸ் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ண லைனிங் வந்து 4.5 மீட்ரு யூஸ் பண்ணியிருக்கிறேன். நமக்கு வந்து 1 மீட்டருக்கு வந்து 50 ரூபா அப்படிங்கிறப்ப 4 மீட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 200 ரூபா இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்தி வருது. அப்போ ஒரு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இதுவே 700 வந்துடுது. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து கோட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டு அது வந்து தனி தான். அதனால் அதுக்கு தனியாக வந்து 100 ருபீஸ் வந்து போட்டிருந்தேன். மொத்தமே வந்து இதுக்கு 800 ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். இது எனக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 12 o'clock வந்து எடுத்து இதை நான் முடிக்கிறதுக்கு ஈவினிங் வந்து 5 மணி ஆகிடுச்சு. 5 மணி நேரம் வந்து இடையில இதுக்கு வந்து ஆயிருக்கு. என்னோடய ஸ்டிச்சிங் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் ஆகுதோ அந்த டைமிங் தான் நான் வந்து டிசைன் ப்ளவுஸுக்கும் சரி அந்த மாதிரி ஃப்ராக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து நான் வந்து வச்சுக்குவேன். இந்த ஆரி ஒர்க் லேஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரித்து விட்டுட்டு பொறுமையாக வந்து கரெக்டாக அதோட இது வர மாதிரி வந்து நம்ம வந்து ஒட்டணும். ஹிப் பெல்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். ஹிப் பெல்ட்டும் வந்து இப்போ ஹிப் பெல்ட் வந்து தனியாக ரெடி பண்ண சொன்னால் நான் வந்து ஒரு 30 to 50 ருபீஸ் வந்து அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவேன்.
ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அதோட அவுட்லுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மெஷர்மெண்ட் அளவு டாப்பை வச்சு நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இதோட மேல் இருக்கிற கோட்டுக்கும் பார்த்திங்கன்னா சேம் இந்த அளவே தான் வந்து போட்டிருக்கிறேன். நான் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக எடுக்கல, ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஈவினிங் 5 o'clock மேலே தான் டீ டைம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண வந்தேன். இதில் வந்து 2 ப்ளவுஸ் இருக்குது. இது நமக்கு ஆன்லைன் ஆர்டர் தான். அந்த இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ஷன் எல்லாமே கேட்டு எழுதி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒவ்வொரு சிங்கிள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க. அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு எந்த கரெக்ஷனும் கிடையாது, இன்னொருத்தருக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் கை இறக்கம், இடுப்பிறக்கம், அப்புறம் வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே கட்டிங் போட்டு எடுத்துட்டேன். நான் வந்து கட்டிங் போடுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மணிக்காட்டு தான் வந்து கட்டிங் போட்டேன். அதுக்கப்புறமேல் தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா 2 சாதா ப்ளவுஸ் ப்ளஸ் அதுக்கப்புறமே 12 மணிக்கு மேலே தான் வந்து ஃப்ராகு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 o'clock மேலே தான் வந்து இது சொல்லப்போனால் வந்து ஒரு டீ டைமை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே 6 o'clock தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணவே வந்து வந்தேன், கட்டிங் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குது அப்படிங்கிறனால எதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு தைக்கிறது, எதை 2வது தைக்கிறது, யாரது வந்து அடுத்தது கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்து வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லை அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாமே ஃபஸ்ட்டே நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இடையில அர்ஜென்ட் ஒர்க் வருது. அந்த அர்ஜென்ட் ஒர்க்குக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம். இப்போ இதை நான் வந்து கட்டிங் எல்லாமே வந்து முடிச்சுட்டு அடுத்தது நான் வந்து கையோட ஸ்டிச் பண்ண போயிட்டேன். இது 2 ப்ளவுஸ் மட்டும்தான் வந்து ஒன்றா போட்டேன். சரி இன்னும் 2 ப்ளவுஸ் இருக்குது, அதை வந்து அதையும் போட்டுடலாமா அப்படின்னு பார்த்தேன். சரி ஃபஸ்ட்டு இது 2யும் ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம். அது முடிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கட்டிங் ஒர்க் மட்டும் பண்ணலாம். நாளைக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான ப்ளவுசஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ப்ளவுசஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால ஒட்டுக்கா கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 7, 8 ப்ளவுஸாவது கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அது ஒரு 2 மனசாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். அப்புறமே வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி இது 2மே வந்து ஒரே ஆள் தான். வேறு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கொடுத்தது வந்து ஒன்றா தான் வந்து பார்சல் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம இதையும் அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு கொக்கி கட்டுற ஒர்க்கு மட்டும்தான். அதை முடிச்சுட்டு நம்ம வந்து இதை டெலிவரி கொடுத்துர்லாம், நம்ம வந்து ஆர்டர் கொரியர் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து நான் வந்து சரி இது 2யும் ஒட்டுக்கா வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் முடித்தேன். எனக்கு வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன டைமிங் அப்படின்னா முக்கால் மணி நேரம் வந்து ஆச்சு. ஏன்னா இதோட கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு ஸ்டிஃப்னஸாக இல்லை, ஒரு பனியன் கிளாத் மாதிரி ரொம்ப வள கொல கொல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் இருந்தது அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆசையே வராது. எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ண வரேன் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எது எது நல்லா ஸ்டிச் பண்ண வருமோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து தான் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிச் பண்ண லேட் ஆகும் அப்படிங்கிறது ப்ளவுசஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதே மாதிரி நான் நிறைய வந்து ஃபங்க்ஷன் டைமு இந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஆர்டர்ஸ் நிறையா வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து நமக்கு சாதா ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு இதெல்லாமே நான் டக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ணிடுவேன். அதனால் வந்து அதை முதல்ல ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஈஸியான வேலையை முதல்ல முடிச்சிருவேன். கஷ்டமான வேலையை லாஸ்ட்டாக தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஈஸியான வேலையை நான் வந்து ஃபஸ்ட்டு கஷ்டமான வேலையை நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப டைம் வந்து அதிகமாகும். அப்படி அதிகமாகிறப்ப இந்த ஈஸியான வேலை கூட எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். அதனால் வந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா 1, 2 ஒர்க் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சிரமமான வேலை. அப்போ நமக்கு வந்து அந்த 1, 2 தானே டக்குன்னு நம்ம வந்து தைச்சிரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். அப்புறம் ஒரு நாள் முழுசும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த 2 ப்ளவுஸ் அர்ஜென்ட்டாக அதை நான் முடிச்சிட்டேன். அதுக்கடுத்தது இந்த ஃப்ராகே நான் வந்து லாஸ்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். சரி கஸ்டமர் வந்து கொடுத்துட்டாங்க கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக சரி முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணிச்சேன். அவங்க தான் வந்து இன்னும் வாங்கவே கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லைன்னா வந்து எனக்கு அப்போயே தெரியும் நான் வந்து ஃப்ராக் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 3 எப்படியா இருந்தாலும் குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஆகும் அப்படின்னு சொல்லி 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அதனால தான் வந்து நான்
நமக்கு ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து எவ்வளோ டைமிங் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே வந்து நைட்டு டின்னர் ஒர்க்கையும் பார்த்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 ப்ளவுஸ் முடித்தேன். சாப்பிட போகிறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் மீதி இருந்த ப்ளவுஸ் ஒர்க்கையும் வந்து முடிச்சிட்டேன். ஆனால் வந்து கொக்கி கட்டி எடுத்து வச்சுருந்துருக்கலாம். இதுக்கே வந்து டைம் வந்து 10:30 மணி பக்கமாக ஆயிடுச்சு. அதனால் வந்து சரி மார்னிங் எழுந்து வந்து கொக்கி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னா நான் வந்து கொக்கியும் வந்து கையோட கட்டி வச்சுருந்துருப்பேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு 500ஆவது நீங்கள் வந்து தையல் தொழிலில் இன்கம் வந்து சம்பாதிக்க முடியும். இருக்கிற நேரத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. வேஸ்ட்டு பண்ணினீங்க அப்படின்னா இப்போ போனால் நமக்கு வந்து திரும்பவும் கிடைக்காத ஒரே ஒரு பொருள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக இருந்தாலும் சரி கிடைக்காத ஒரே ஒரு பொருள் இந்த டைம் மட்டும்தான். அதனால் முடிஞ்ச வரையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமை பிரயோஜனமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது நாள் வரை நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி இதுக்கப்புறமாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரத்தை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து அந்த நேரத்தை உங்களால் காசாக மாற்ற முடியும். நீங்கள் பண்ணுற வேலையை நல்லா சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை பார்த்து இன்னும் 4 பேர் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி நடந்துக்கோங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் சொல்லி நம்ம வந்து ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா இல்லை மாறுறோம் அப்படின்னா அது ஒரு நிரந்தரமான மாற்றமே வந்து கிடையவே கிடையாது. உங்களுக்காக வந்து அது தோணுனா மட்டும்தான் வந்து நீங்கள் அதை வந்து செய்கிறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து அந்த மாற்றம் வந்து நிலையான மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அதனால் வந்து இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து பாருங்கள் நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்ம வந்து எப்படி இருந்தோம், நம்ம வந்து முதல்ல ஆர்டர்ஸுக்கே வந்து எவ்வளோ சிரமப்பட்டோம், இப்போ ஆர்டர் வரும்போது நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு இப்படி அலட்சியமாக இருக்கலாமா அப்படின்னு நினைங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க நான் வந்து முதல்ல ரொம்ப மோசமாக இருந்தேன், இப்போ நானே வந்து என்னை வந்து மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை கேட்கும்போதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து நமக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் அதே மாதிரி இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. சுறுசுறுப்பாக இருங்க. நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு டைமுமே நம்ம நினச்சோம் அப்படின்னா அதை காசாக மாற்ற முடியும். ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, எனக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாம் தைக்க தெரியாது, சுடிதார் தைக்க தெரியாது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வேறு ஏதாவது வந்து தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸில் எல்லாமே நமக்கு வந்து தைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. ஒரு சிலர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே வந்து வாங்கிட்டு போகிற மாதிரியும் வந்து இருக்கும். இந்த ப்ளவுஸோட பட்டியில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் சிங்கிள் கிளாத்து தான் வந்து வந்தது. அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா 2 லைன் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா நான் தான் வந்து லைனிங் இதோட அட்டாச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பட்டி நல்லா க்ரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு 2-3 ஃபோல்டிங் வந்து இதை பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருவேன் மெஷர்மெண்ட் பார்த்துட்டு. ஏன்னா அப்போ தான் நமக்கு பட்டி ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ் போடும்போது பட்டி வந்து கொஞ்சம் உள்ளே திரும்பிச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து வேறு கிளாத் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு மாதிரி தெரியும். அதுவே சேம் கலர் கிளாத்து கொஞ்சம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறக்கு அது பட்டி வந்து திரும்பினாலும் நமக்கு வந்து சேம் அதே கலர் கிளாத் தான் வந்து தெரியும். இப்போ நான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நான் வந்து வச்சுட்டேன். ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறையவே கொடுத்துருக்குறேன். ஒன்லி வந்து ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லைவ்லேயுமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து டாட்ஸ் வந்து அதே மாதிரி சேம் டாட்ஸ் வந்து எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே பிடிச்சி எடுத்துட்டேன். இன்றைக்கி மொத்தமாக வந்து ஸ்டிச் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 சாதா ப்ளவுஸ் ப்ளஸ் அதோட வந்து ஒரு லாங் ஃப்ராக் இதுதான் வந்து ஸ்டிச் பண்ணிச்சேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கிற நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி கணக்கு போட்டிங்க அப்படின்னா தாராளமாக வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் வந்து ஒரு 4-5 மணி நேரமாவது கிடைக்கும். அந்த டைமுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு 4-5 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.